பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நிச்சயித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் கூட நாம் சங்கீதம் 1:1 தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, இரண்டாவது பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. சிலர் பாருங்க, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல அங்கேயே டேரா போட்டு அங்கேயே உட்கார்ந்து விடுகிறார்கள். நாம் எங்கே நிற்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லித் தருகிறது. ஆகையினால்தான் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் நம்மோடு பேசுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் வேதத்தை வாசியாமல் ஜெபிப்பீர்கள் என்றால் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருக்கப்பட்டத்தக்கது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. சில டிவி, சீரியல், நியூஸ் சேனல் இதற்கு முன்பாகவே உட்கார்ந்து கொள்கிறார்கள். எழுந்திருப்பதே இல்லை. அதுதான் அவர்களுக்கு மிகவும் வாஞ்சையும் தாகமாக இருக்கிறது. ஓ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள், எங்கே எழுந்திருக்கிறீர்கள், தேவன் அறிவார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. எரேமியா 15:17 எரேமியா எப்படியாக சொல்கிறார், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. யார் பரியாசக்காரன்? நீதிமொழிகள் 21:24 சொல்கிறது, அகங்காரமும் இடமும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். பரியாசம் பண்ணுதல், அடுத்தவர்களை ஏளனம் பண்ணுதல். ஒன்று நல்லது என்று நாம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பரியாசம் செய்வார்கள். அல்லது தங்களுடைய முகபாவனையின் மூலமாக பரியாசம் செய்வார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் பரியாசம், பரியாசம், பரியாசம். எதற்கெடுத்தாலும் பரியாசம். குடும்பத்தில் பரியாசம். திருமணம் செய்து போன அவருடைய வீட்டிலே அந்த பெண் பிள்ளையை பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உலகத்தார், நம்முடைய வீட்டார் பரியாசம் செய்கிறார்கள். பரியாசம் பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பரியாசக்காரன் துரத்தி விடப்படுவான். இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, அடிமையாக கிடந்தவளை சாராள் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவளை கோபுரத்தில் அமரச் செய்தார். அந்த காலத்திலே அடிமைகள் பிள்ளைகளை பெற்று கொடுத்துவிட்டு அவள் போய்விடணும். ஆனால் சாராள் ஆகார் மேல் இரக்கமற்று தன்னுடைய வீட்டிலே அவளை வைத்து கொண்டாள். தன்னுடைய வீட்டில் அவளுக்கு இடம் கொடுத்தாள். ஆனால் அவளுடைய மகன் இஸ்மவேல், அடிமையின் குமாரன், வாக்குத்தத்தத்தின் குமாரனை பரியாசம் பண்ணுகிறான். இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளை உலகம் பரியாசம் செய்கிறது. பரியாசம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு துரத்தி விடப்படுவார்கள், வனாந்திரத்தில் அலைவார்கள். இந்த ஆவி கடைசி காலத்திலே கட்டவிழ்க்கப்படக்கூடிய அசுத்த ஆவியில் ஒன்றாயிருக்கிறது. நெகேமியா ஆலயம் கட்டின பொழுது சன்பல்லாத்தும் தொபியாவும் அவருடைய பின்னாடி இந்த பரியாச ஆவி இருந்தது. நெகேமியா 4:3 வாசிக்கிறோம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று இப்படியாக சொல்லுகிறான், அவர்கள் ஆலயம் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். நெகேமியா அதை காதில் வாங்காமல் வெற்றி பெற்றான்.
ஆம் பிரியமானவர்களே, சவுல் ராஜாவாகிற போதும் கூட பேலியாலின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காதுகளாதவன் போல் இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, பரியாசம் செய்கிறவர்கள் செய்யட்டும், நீங்கள் காதுகளாதவர்கள் போல இருங்கள். தேவன் அவர்களுக்கு நிச்சயம் பதில் செய்வார். கர்த்தர் சவுலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். இயேசு எபிரெயனுடைய மகளை உயிரோடு எழுப்ப போகும்போது அவள் மரித்து விட்டாள். அப்பொழுது இயேசு சொன்னார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி. இந்த வார்த்தை நிமித்தமாக அந்த கூட்டத்தார் இயேசுவை பார்த்து சிரித்தார்கள், நகைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தவர்கள். ஆனாலும் இயேசு எபிரெயின் மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். மேலும் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்று சொல்லும் வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்வார்களாம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தோன்றத்தான் செய்வார்கள். அவருடைய மத்தியிலே அவர்களுடைய உட்காரும் இடத்தில் நாம் அமரக்கூடாது. அவர்களைப் போல பரியாசம் செய்யக்கூடாது. தெய்வத்தோடு ஜீவிக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நேசிக்கிறவர்கள் உட்காரக்கூடாது. கர்த்தாவே காத்துக்கொள்ளும். தெய்வத்தோடு ஜீவிக்க கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.